Hi. Welcome to KK Entertainment. First of all, Happy New Year. Happy New Year. 2026 ஒரு அடுத்த சாப்டர் போக போறோம். ஸோ உங்களோட லைஃப்ல நிறைய காமர்ஸ் நடந்துக்கும். அதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். நம்மளோட புத்தாண்டு வாழ்த்துக்கள். வின்னர் நாங்க மூவி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். கொஞ்சம் ஸ்டார்டிங் ஒரு கொஞ்சம் சீக்வன்ஸ்ல எடுத்துருப்போம். எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி கொண்டு போவோம். மூவி ஃபைனல் கொண்டு போயிருவோம். லாஸ்ட் இயரே முடிச்சிருப்போம். 2025 முடிச்சிருப்போம். 1 இயர் பின்னாடி படம் ரிலீஸ் பண்ணாத பேசுவோம். பட் அது எக்ஸாம் அந்த எக்ஸாம் டைம்ல அந்த எக்ஸாம் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் அவங்களுக்கு அண்ணன் அவர் செம்மன் கேட்கும் போது இல்ல அவரால் வின்னர் நடிக்க முடியாது. அவர் ஜாப் போயிட்டாரு. வின்னர் அவரால் நடிக்க முடியாது. என்ன வார்த்தடா சொல்லிட்டேன். வின்னரோட ஹீரோ சேஞ்ச் ஆச்சு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா ஹீரோ நான்டா. டேய் நான் செத்துறேன்டா. சீன்லாம் கிடையாது. அது மிஸ்லடி வரும். நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம். ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ரொம்ப நன்றி. The day the star was made. ஏன் படத்துக்கு நான் எழுதின ஸ்டோரிக்கு நானே ஹீரோ. ஓகேவா, நான் தான் நடிக்க போறேன். நானே டைரக்ட் பண்ண போறேன். நானே நடிக்கவும் போறேன். இயக்கம் எல்லாமே கவியா சொன்னோம். இது வரைக்கும் நீங்க எப்படி சொல்றது, இது வரைக்கும் நாங்க வின்னர் அப்டேட் அதிகமா இது கொடுத்தது இல்ல. நிறைய சொல்லியிருப்போம். அந்த ஸ்பீச் கொடுக்க மாட்டோம். எல்லா பைத்தியங்களுமே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பைத்தியங்க ஊருக்குள்ளேயும் சுத்திட்டு தான் இருக்கு. என்ன பண்றது? அப்படிலாம் கிடையாது. கொடுப்போம். வீடியோவே பெரிய வீடியோவே கண்டிப்பா அப்டேட் இன்னும் நிறைய வந்துகிட்டே இருக்கும். அண்ட் தென் நிறைய எப்படி சொல்றது, இது வரைக்கும் எதிர்பார்க்காத விஷயத்தெல்லாம் இதுக்கு மேல. அப்புறம் ஏப்ரல் 2 கண்டிப்பா அப்போ எக்ஸாம் முடிஞ்சிடும். எக்ஸாம் முடிஞ்சோடனே ஏப்ரல் 2 கண்டிப்பா ஷூட் ஸ்டார்ட். நான் வின்னர் கண்டிப்பா முடிப்பேன். அது ஏன்னா வின்னர் பேசுறாங்க. நீங்க சும்மா இருங்க. நீங்க பேசுறதே இரிட்டேட்டிங்கா இருக்கு. சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. வின்னர் அந்த படத்துக்கு இருக்கவங்க ஹைப் அப்படியே வச்சிருங்க. கண்டிப்பா நல்ல என்னால முடிஞ்ச நான் சொல்றேன். என் கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். நம்பி என்னோட எஃபர்ட் நான் உங்களுக்கு போட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்றேன். ஆக்ட் பண்றேன்னா நீங்க தான் சொல்றீங்க. கவியேசன் அவர் கதை உங்களுக்கு பிடிக்கும் சொன்னாருங்கிறீங்க. எனக்கு அவரோட கதையை விட அவரோட டைரக்ஷன்ஸ் தான் நம்ம பிடிக்கும். ஏன்னா அவரோட டைரக்ஷன்ஸ் அவ்வளவு கரெக்டா அப்படி இருக்கும். அந்த ஸ்கிரீன் பிளே மூவ் பண்றதுங்கிறது நல்லா இருக்கும். அவரு கதை எப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இப்போ பின்னிலை ஒரு சோசியல் இதுக்கு மேக் பண்ணப்பட்ட ஒரு கதை. அது காமனா நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா உங்களுக்கும் நான் எப்படி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் பேசணும்னு ட்ரை பண்றேன். எப்படின்னா அது ஒரு நடக்கிற ஒரு விஷயத்த இவரோட டைரக்ஷன்ல தான் காமிச்சிருக்காரு. ஏன்னா அதுவுமே அதுல கதைங்கிறது ஒரு நார்மல் லைஃப் ஸ்டோரி. ஒரு நடக்கிற விஷயத்த அவர் கிடையாது. மேபி அது ஒரு டாக்குமெண்ட்ரியோ ஒரு பயோபிக் டைப்ல அது வரலாம். அதே மாதிரி ட்ரீமிங்கிறது கதை வராது. அதுலயும் அவர் டைரக்ஷன்ஸ் நல்லா இருக்குது. ஏன்னா அந்த படத்துல நானும் நடிச்சிருக்கேன். அப்போ ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் நம்ம தாண்டும் போது நம்மளோட மிஸ்டேக்ஸ் நமக்கு கண்ணுக்கு தெரியும் பாருங்க. சோ அந்த மாதிரி தெரியும். பட் இந்த டைம் அந்த டைரக்ஷனோட சேர்த்து இந்த டைம் இந்த கதை நிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு நாளா த ரியல் கவியரசன் தெரிவாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. த ஸ்டோரி இஸ் குட், த ஸ்டோரி இஸ் நைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நல்ல இப்ப அந்த மீம்ல போடுவாங்களே, யோகி இஸ் குக்கிங் சம்திங், டைனேசன் இஸ் குக்கிங் சம்திங், அந்த மாதிரி மேபி இஸ் குக்கிங் சம்திங் அப்படிதான். பட் எனக்கு தெரிஞ்ச வரலும் இன்னொரு ஒரு மீம் கூட வரும். இஸ் குக்கிங் தி ஆவரேஜ் ரிவெஞ்ச் ஸ்டோரி. இது இந்த ஜானர் வேணா நம்ம சொல்லலாம். இது ஒரு லவ் டிராமா. கௌதம் என்ன சொல்லுவாங்க, இது வரைக்கும் நீங்க தரையில கால் வச்சு இது வரைக்கும் அந்த படம் எல்லாம் பாத்துருப்பீங்க. இதுக்கு மேல வர படங்கள் எதுவுமே நீங்க தரையில கால் வச்சு பார்க்க மாட்டீங்க. ஆல்பம் தான் பாப்பீங்க. நல்லா இருக்கும். இது வரைக்கும் நான் பண்ண படத்தெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. மேபி ட்ரீம் தான் இப்பவே எங்களுக்கு பார்க்கும் போது நாங்க பண்ண மிஸ்டேக் எல்லாம் எங்களுக்கு தெரியும். அப்புறம் நீங்க பின்னலை படமா எடுத்துக்கோங்க. பின்னலை ஒரு
இப்போ படத்துக்கு எப்படி ப்ரோமோ, டீசர், ட்ரைலருங்கிறது இருக்கோ, ட்ரீமை வந்து ஒரு டீசர், பிரிலை வந்து ஒரு ட்ரைலர். டைரக்ஷன் அந்த கேமராவை மூவ் பண்றது நல்லா இருக்கு. சிவில்ல வந்து பாதி சீன்ஸ் இவர் எடுத்ததுதான், பாதி சீன்ஸ் ரெப்ரசன்ட். அந்த சினிமோட்டோகிராஃபிங்கிறது இவர்கிட்ட நல்லா இருக்கும். ஏன்னா இந்த டைம் வந்து 3 பேர் பண்ண போறது இவர் தான். எப்படின்னா சினிமோட்டோகிராஃப், டைரக்ஷன்ஸ் இவர் கையில தான், கதையும் இவர் கையில தான், ஆக்டிங் இவர் கையில. இப்போ நம்ம வந்து ஒரு படத்தை வரைஞ்சி கொடுக்குறாங்கிறதுக்கும் நம்ம வரையறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த டைம் எல்லாமே இவரே பண்ண போறாரு, இவரை வச்சே பண்ண போறாரு. அதனால இவர் நினைக்கிறது வரும். இவரோட ஆக்டிங் இவருக்கும் தெரியும், அந்த சீன்ல எப்படி ஆக்ட் பண்ணணும்னு. இவருக்கும் ஆக்டிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அந்த டைம் நம்ம பார்க்கும்போது இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா இருந்தாலும், ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்தாலும், இது பீக்ல தான் வந்து நிற்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னடா இவருங்கிறடா ஏதோ முன்னாள் சொன்னாரி. என்ன தேவான்னு கூப்பிடுறது ஒருத்தன் தான். அவர் டைரக்டர் ஃபுல்லா டீப் போட்டுருக்கவங்க. ஸ்பிட்டிங் தி ட்ரூத். அதாவது என்னன்னா, நான் பின்னிலையில தான் ஃபர்ஸ்ட் கவியசனோட ஒர்க் பண்ணேன். ட்ரீமை எனக்கு கூப்பிடல, நான் ஒரு அளவு கூட முடிக்கல. ஆடுறாவன் கோமுட்டி மாதிரி இருக்கேன். அது என்னன்னா, எனக்கு அவரோட ஒர்க் பண்ணப்ப நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. ஆக்சுவலா வந்து நான் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா வந்து ட்ரீமைன்றது ஒரு நல்ல ஸ்டார்டிங். பேசிக்கலி நான் ஒரு சினி ஃபைல், எனக்கு வந்து சினிமான்றது ரொம்ப பிடிக்கும். அது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங்கா இருக்கும் நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. ட்ரீமை, அப்புறம் பின்னிலை, அப்புறமா சிவில்லையும் நான் நினைச்சிருந்தேன் இல்லைன்னா நிறைய பேர் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன நான் சொல்லாம என்ன சொல்லணும்னு மறந்துட்டேன். பின்னிலையில வந்து இவரோட டைரக்ஷன் தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான டைரக்ஷன் தான். ஸ்டோரி டெல்லிங், அதோட என்கிட்ட அவர் அந்த கதையை வந்து எலிவேட் பண்றதுக்கு இன்னும் சூப்பரா இருக்கும். அண்ட் வந்து கடைசி வரைக்குமே வந்து இதெல்லாம் தான் சீன் அப்படின்றத, எப்படின்னா சீன் வந்து எடுக்க போறதுக்கு முன்னாடிதான் அந்த சீன், இந்த இடத்துல இந்த சீன் எடுக்க போறோம்ன்றத நம்ம பர்ஃபெக்டா பிளான் பண்ணி, ஒரு தனுஷ் முன்னாடி தனுஷ் மாதிரி ஒரு டேரக்டர் கூட தேவையில்லாம என்ன நீ எங்கேயாவது நீ கோத்து விட்டு திரியற நீ. நான் சொல்லிதான். ஏன்னா வந்து ஹார்ட் ஃபிட் நான் ஸ்பிட்டிங் தி ட்ரூத்னு வந்து ட்ரூத்தை ஸ்பிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஸ்டோரி டெல்லிங், ஒரு நல்ல டேலண்டட் டைரக்டர்ன்றது என்னால கண்டிப்பா ஷூரா சொல்ல முடியும். ஸோ சிவில்ல கௌதம்க்கு கீழேயும் ஒர்க் பண்ணேன். கௌதமோட ஸ்டோரி டெல்லிங் அண்ட் ஃபிலிம் மேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் சொல்ல போனோம்னா நாங்க 2 படத்துலயுமே ஒரு இன்டர்மீடியட் மெச்சூரிட்டியில தான் எடுத்திருக்கோன்றது உண்மை. பட் இதுக்கு மேல வரப்போற படங்கள் எல்லாத்தையுமே, அதாவது இந்த 2026ன்றது எங்களோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொல்லலாம். கேகே என்டர்டைன்மெண்டோட டிரான்ஸ்ஃபார்மேஷன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. 2026க்கு மேல நாங்க எப்படி சொல்றோம்னா, ஒரு மெனு கார்டு கொடுக்கணும். உங்களுக்கு பாட்டு வேணுமா பாட்டு இருக்கு, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஆக்ஷன் வேணுமா ஆக்ஷன் இருக்கு. இன்னும் நிறைய சைக்கோபாத்திக் கில்லர் ஃபிலிம்ஸ் கூட வரலாம். மேபி இன் ஃபியூச்சர் நானே கூட இருக்கோம். சோ வந்து இந்த மாதிரி நாங்க உங்களுக்கு ஒரு பெரிய மெனு கார்டு தரோம். இந்த மெனு கார்டுல இருந்து மசாலா வின்னர் பத்தி பேசும். வின்னர் பத்தி பேசுறாரு, அவர் வின்னர் பத்தி தான் பேசுறாரு. ஆனா வின்னரை வந்து அவரா நினைச்சுக்கிட்டாரு. வின்னர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, எனக்கு நான் ரொம்ப எக்ஸ்பெக்டடா இருக்கேன். ஏன்னா கவியரசன் கூட இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணதுனால எனக்கு அவர் எப்படி அந்த ஸ்டோரி டெல்லிங், அந்த டைரக்ஷன்ல எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். ஒரு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இந்த படம் வந்து அவரே நடிச்சு, அவரே டைரக்ட் பண்ணி, அவரே ஸ்கிரீன் பிளே எழுதி, வின்னர் வந்து அப்படிப்பட்ட ஒரு படமா இருக்கும்ன்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். உங்க எக்ஸ்பெக்டேஷனும் அதே அளவுக்கு இருக்கும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ வின்னர் எப்படி ஒரு நல்ல வெற்றி படமா இருக்குமோ, அதே மாதிரி என்னோட படமான உனக்கென நானும் ஒரு நல்ல வெற்றி படமா நீங்க அமைச்சு தருவீங்கன்னு நான் சொல்றேன். நான் ஓவர் கான்பிடன்ஸ் பேச சொல்றாரு. எதுக்குடா எலி அவ்வளவா இந்த சிறுபாலகனிடம் எவ்வளவு நகைச்சுவை திறன் இருக்கிறது பாத்தீங்களா. ஐசிடின்ற ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. இந்த 3 ப்ராஜெக்ட் இப்பயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கௌதம் வந்து இந்த 3 ப்ராஜெக்ட்ல 2 ப்ராஜெக்ட் கௌதமே வந்து ஹீரோவா பண்றாரு. வின்னர்ல இருக்காரு, ஆனா ஹீரோவா இல்ல. பட் ஹீரோவா 2 படம் சைன் பண்ணிருக்காரு. என்னோட படமும் அப்புறம் சஜித்தோட படமும். சஜித்தோட டைரக்ஷன்ஸ்ல ஒரு படம் இருக்கு, கௌதம் 6 வீக் பார்த்துருப்பீங்க. மேபி that is the very different movie from இந்த நியூ இயர்க்கு அப்புறமா February 14 கவியரசன் சொன்ன மாதிரி அப்டேட் வரும். அண்ட் April 2 ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு மேல ஃபுல் ஃபிளஜ்டா எல்லா படங்களுக்குமே வந்து சிவியரா ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எல்லா ஒர்க்குமே நடக்கும். பட் போர்டு எக்ஸாம் முடிகிற வரைக்கும்
நாங்க பெருசா வந்து Update. அப்டேட் வந்து ரொம்ப ரேரா தான் நீங்க பார்க்க முடியும். நாங்க February 14 சொன்னதே நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்க ரிலீஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். உங்களை ரொம்ப ஃபாலோ பண்ணுங்க, தயவு செஞ்சு follow பண்ணுங்க. கண்டிப்பா எங்களை மறந்துடாதீங்க. நாங்க 3 பேர் இங்க இருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களை லேட் பண்ண வச்சதுக்கும் இந்த வீடியோ தான் ஒரு பதில். நாங்க இனிமேலும் லேட் பண்ண வைக்கிறதுக்கு இந்த வீடியோ தான் பதில். பேசாமே இருக்க மாட்டியாடா? போற இடத்துல எல்லாமே கம்ப்ளைண்ட் தான்டா. ஏன் இப்படி பண்ண? இப்போ வினருங்கிறது ஒரு நல்ல ப்ராஜெக்ட், ஒரு நல்ல ஆள்கிட்ட இருந்து வருது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஓகே, இப்போ உனக்கே நான் நடிக்கிறேன், அவர் எடுக்கிறாரு, இவர் ப்ரொடியூஸ் பண்றாரு, சம் அதர்ஸ் பிரசன்டிங் மியூசிக்ஸ், ஒரு டெக்னிக்கல் டீம் இருக்கு அப்படிங்கும் போது அது எப்படிப்பட்டதும் நம்ம இந்த வீடியோ வந்து ஸ்பீச் அபவுட் வின்னருங்கிறத விட இது வந்து இந்த 2026 வந்து கேகே என்டர்டைன்மெண்டோட ஒரு நல்ல பிகினிங் பாயிண்டா இருக்கும். அப்புறம் வந்து எப்படி சொல்றது, ஒரு புது நீங்களா இதெல்லாம் பண்றீங்களா, நீங்களா இருக்கீங்களா, ஃபர்ஸ்ட் எங்கடா இருக்கீங்க, என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கல. ஆக்சுவலா சொல்லணும்னா சஜித் சொல்ற மாதிரி நாங்க படத்துக்கான ஷூட்டிங் 1 மணி நேரம் தான் இருக்கும். ஆனா அதுக்கான ரெஸ்ட் 5 மணி நேரம் இருக்கும். அதான் உண்மை. ஷூட்டிங் 1 மணி நேரம் தான் இருக்கும், 5 மணி நேரம் ரெஸ்ட் எடுப்போம். வந்து இது வந்து இதுக்கு மேல பண்ற ஒரு சின்ன 2026 வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் பிகினிங் வந்து கேகே என்டர்டைன்மெண்டா இருக்கும். இதுக்கு மேல நாங்க என்ன பண்றோம்னு மட்டும் நீங்க பாருங்க. நல்லதே நடக்கும். சைலண்டா இருக்கணும். அந்த எங்களோட செயல் பேசும். உனக்கே நான் அப்படிங்கிறது வந்து சோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு அது பர்சனலா இவருக்குமே பிடிச்சிருந்தது, எனக்குமே புரிஞ்சது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நவீன்ட்ட அப்படி ஒரு கதை இருக்காங்கிறத அந்த கதையை வச்சுதான் நாங்க பாத்துக்கிட்டோம். உனக்கே நானும் ஒரு அது வந்து ஒரு லவ் தான், அதுவும் ஒரு லவ் ட்ராமா ஸ்டோரி தான். ஸோ இது ரெண்டுமே ஒரே ஜானர் அப்படிங்கிறது நீங்க பாக்குறத விட இது ரெண்டும் யார் செய்யறா, யார் பண்றாங்கிறத நீங்க பாருங்க. ஏன்னா அவர் என்ன வச்சு எடுக்க போறாரு. இப்போ இதுல ஒரு மாற்றங்கள் கூட வச்சுக்கலாம். என்ன வச்சு எடுத்த இவரு அவரே வச்சு எடுக்க போறாரு, அவரை வச்சு எடுத்தனா அவரு வந்து இப்ப என்ன வச்சு எடுக்க போறாரு. மாத்தி மாத்தி செய்யணும், வச்சு செய்யணும். இதுதான் வேற ஏதாவது தப்பா இருக்கு. இப்போ வந்து ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்குள்ள இருக்காரு, நிறைய விஷயம் இருக்கும். அப்படிங்கறது தெரியும் போது நம்ம அதை தேடி போகணும். சோ அவர் அதை தேடி வராரு, இவர் அதை தேடி போறாரு. The new path is beginning. இப்போ ஒரு ட்ரீமேங்கிறது ஒரு ட்ரூத்தா சொல்லணும்னா ட்ரீமே வந்து ஒரு படமே கிடையாது. அது வந்து ஒரு இதுதான் பிகினிங்கிறது கூட அது கிடையாது. இல்ல அது வந்து என்ன சொன்னீங்க பாத்தீங்கன்னா அது வந்து இது முடிவுகளோட ஆரம்பம் அப்படின்னு கிடையாது. இப்ப வந்து எங்க ட்ரீமைல வந்து பல்ப்ல எல்லாம் அடி ஆனாரு ஹீரோ, பல்ப்ல. ஏன்னா அப்போ இருந்த எஃபோர்ட்ஸ் அப்படி. ஆனா அப்ப இருந்த பாத்தீங்கன்னா முடியல. அப்ப இருந்த மெச்சூரிட்டி அபவுட் சினிமா பாத்தீங்கன்னா கம்மிதான். அவர் கண்டிப்பா ஒருத்தர் வெட்டுவோம், அதுக்கு இன்னொரு வந்து கண்டிப்பா வெட்டுவாங்க. எங்க இருந்து வச்சிருக்காங்க. 2026 ஃபர்ஸ்ட் ஹாஃப்குள்ள வின்னர் உனக்கே நான் சினி இது 3 நீங்க எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு கௌதம் 6, அதுக்கப்புறம் சிவில் 2, அப்புறம் சம் அதர் ஸ்டோரிஸ் இருக்கு. அது வந்து அது இவரை வச்சு நான் டைரக்ட் பண்ண போற படம் இருக்கு, அவரை வச்சு நான் டைரக்ட் பண்ண போற படம் இருக்கு. நாங்க பண்றதை விட எங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நாங்க 3 பேர் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும், ஆனா எங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நாங்க சம் ஸ்டோரிஸ் வாங்கியிருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் ஆனா அவங்க வெளியே காமிச்சிக்கணும்னு அவங்களுக்கு தோணல. சோ அதனால அவங்க கிட்ட சம் ஸ்டோரிஸ் வாங்கியிருக்கோம். நாங்க அந்த ஸ்டோரிஸ் வச்சு இவரோட டைரக்ஷன்ஸ்ல படம் வரும்போது இப்ப நானே ஒரு ஸ்டோரி எழுதி கொடுத்துருக்கேன் டைரக்ட் பண்றதுக்கே ஒரு நடிக்கிறதுக்கும். சோ அந்த மாதிரி வந்து இதுவே 2026 அதுதான் வந்து சொன்ன பாத்தீங்களா, கேகே என்டர்டைன்மெண்ட் இயர் ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி. இந்த 2026 இன்னும் ஒரு அது 36 46 56 மாறும் போது அதுக்கப்புறமேட்டு சம் இயர்ஸ் கழிச்சு நாங்க கொண்டாடுவோம். 15 years ஆஃப் கேகே என்டர்டைன்மெண்ட், சில்வர் ஜூப்ளி அந்த மாதிரி கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி வந்து வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இந்த டீம் ஆரம்பிக்கிறோம். இந்த நியூ இயர்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். நம்ம புதுசா ஸ்கிராச்ல இருந்து கோட அடைச்சி புதுசா போடுறோம். நம்ம இப்போ சிவில் பின்னிலை, இப்போ ஒரு மேனுவல் கனெக்ட் வச்சுக்கலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா மேனுவல் வந்து அது எங்கேயோ அது எங்க சிவில் பின்னிலை ட்ரீமை அப்படிங்கறதெல்லாம் பேஸ் 1 அது இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ட்ரைலர் ப்ரோமோட் படத்துக்கு இருக்க மாதிரி நீங்க டீசர் ட்ரைலர் தான் பாத்துட்டீங்க. இனிமேல் படத்தை நாங்க காட்டுறோம். அப்சல்யூட் சினிமா
ஓகே, இப்போ சினி பத்தி பேசியாகணும். நாங்க சினியும் வந்து ஒரு நல்ல ஸ்டோரி தான். அவரோட மேக்கிங் நீங்க இன்னும் பார்த்தது இல்லை, ஏன்னா இவ்வளவு பார்த்தது இல்லை. முறைதான் ஒரு முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமே. சொல்ல போனோம்னா சஜித்தும் வந்து எங்களுக்கு முன்னாடி இதுல இருந்தே வந்து இவர் சொன்னார்ல, நாங்க 3 பேர் தாண்டி எங்களுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதுல சஜித்தும் ஒரு ஆள் தான். ஏன்னா அவரும் எங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடியே நிறைய டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. அதாவது நாங்க ஸ்டார்ட் பண்ணி வச்ச அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து அவரும் ஏதாவது ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டோரி நேரேட் பண்ணுவாரு. இல்ல நான் இது பண்ணட்டுமா, நான் அது பண்ணட்டுமா, நான் கான்ட்ரிபியூட் பண்றேன், நான் இப்படி எழுதுறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஏதாவது தன்னால முடிஞ்ச அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறான். சோ அதுக்கு நாங்க என்னைக்குமே வந்து ஓபன் ஹேண்ட்ஸா தான் இருந்திருக்கோம். நீ ட்ரை பண்ண. இப்போ அவர் சொன்ன மாதிரி இவரோட ஒர்க் அவர் பார்த்திருக்காரு, அவரோட ஒர்க்க இவர் பார்த்திருக்காரு. சோ இப்ப எல்லாத்தோட ஒர்க்கையும் நீங்க பார்க்க போறீங்க. என்ன ஆட்டம் என்ன அப்படிங்கறதுதான் நம்ம இந்த டைம் 2026ல கேகே என்டர்டைன்மெண்ட் இன்னும் பேசுகிறா அப்படிங்கிறது. இது வந்து எங்களுக்கு தெரிஞ்சவர்களும் ஹேட்டர்ஸ்லாம் இருக்காங்க. நான் வந்து ஒருத்தரத்தை கேட்டுங்க. நான் வந்து ப்ரீமியர் ரிலீஸ் ஆகும்போது ஒருத்தர் சொன்னாரு, ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு கையெல்லாம் கொடுத்து சூப்பரா வெல்டன்றாரு. நான் இந்தாண்ட கிராஸ் ஆகுறேன். அவர் வந்து சொல்லாரு, இவனுங்கெல்லாம் படம் எடுக்க மாட்டானுங்க, இவனுக்கு வேற பழப்பே இல்லையா, இவனுங்க படத்தெல்லாம் பார்க்கணும் நம்ம கேளா அப்படின்னாரு. அது வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் பின்னிலை வந்தது, சிவில் வந்தது. ஆனா நீங்க அப்படி சொல்ல கிடையாது, பாக்குற நீங்க அப்படி சொல்ல கிடையாது. நீங்க வந்து அந்த முன்னாடி சொன்ன வார்த்தையை மட்டும் தான் நீங்க சொல்றீங்க, பின்னாடி சொல்றது கிடையாது. இவனுங்க எடுப்பானுங்களா, நல்லா இருக்குடா, சூப்பர்டா, நீங்க வந்து மோட்டிவேட் பண்ணிதான். இப்ப இந்த வீடியோ போறதுக்கே எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன்னா அது நீங்க தான். சோ அதுக்கு வந்து திரும்பவும் மீண்டும் மீண்டும் கிரேட்ஃபுல்லா இருக்கிறதுதான் நாங்க உங்களுக்காக செய்யறோம். தேங்க்ஸ். இதோடயும் சொன்ன எல்லாத்தையும் உண்மையாக்கிறதுக்கான செயல்ல நாங்க இனிமேல் இறங்குவோம். வித் யுவர் பிளெஸிங்ஸ், பின்னாடி எங்க டெக்னிக்கல் டீமோட சப்போர்ட் எல்லாத்தையுமே வச்சு the new year of நாங்க சொன்னதை is going be freaking. நாங்க சொன்னதை நடத்திக்கணும். அப்புறம் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். நிறைய பேர் கேட்டதும் நிறைய பேர் இருப்பீங்க. எல்லாருமே நல்லா இருங்க. அண்ட் தென் ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுங்க 2026. என்டர்டைன்மெண்ட்காக நாங்க இருக்க என்டர்டைன்மெண்ட் கேகே என்டர்டைன்மெண்ட்ல நல்ல ஒரு வீடியோஸ் நிறைய வரும். ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருங்க. நான் நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருங்க, இப்ப நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருக்கு, எல்லாருமே நல்லா இருப்பீங்க. எல்லாருமே நல்லா இருக்கு. ஃபைனலா வந்து நாங்க எதை வச்சு முடிக்க போறோம்னா, உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங் கொடுக்க போறோம். நம்ம வந்து என்னன்னா, நம்மளோட கேகே என்டர்டைன்மெண்ட் ஸ்டார்டிங் வந்து இப்போ வரைக்கும் நாம ஃபேஸ் பண்ண விஷயங்கள், அதாவது வியூவர்ஸ் ஆன நீங்களும் சரி, கிரியேட்டர்ஸ் ஆன நாங்களும் சரி, நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருப்போம். இந்த கேகே என்டர்டைன்மெண்டோட ரைஸ் அண்ட் ஃபால். அதெல்லாம் நான் கண்ணால பார்த்து சொல்றேன். 9th 10th பசங்க, ஏன் இன்னும் சின்ன பசங்க கூட பார்த்துட்டு நான் சூப்பரா இருக்குண்ணா, நல்லா பண்றீங்கண்ணா, நீங்க இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க. அதே மாதிரி அவங்களும் நிறைய ஸ்டோரி எழுதிக்கு வந்து நேரேட் பண்ணியிருந்தாங்க. நான் பேர் மென்ஷன் பண்ணாம ஸ்ரீகோகுல்ன்ற பையன் கூட வந்து ஒரு ஸ்டோரி நேரேட் பண்ண கௌதமுக்கு நான் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்து அதாவது நாங்க அதுக்கு முன்னாடி எடுத்த வரைக்குமே ஜஸ்ட் அது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி தான் நம்ம ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருப்போம். பட் அந்த பையன் கொஞ்சம் புதுசா வந்து நம்ம ரொமான்ஸ் எல்லாம் எடுக்கலாம்னா, நாங்க இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த மாதிரி, அதாவது அந்த வியூவர்ஸா இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆன நீங்க கொஞ்சம் வந்து நம்மளோட ஃபேமிலிக்காக இந்த சேனலுக்காக நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க. அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களால நாங்களும் இன்ஸ்பயர் ஆயிருக்கோம், எங்களால நீங்களும் இன்ஸ்பயர் ஆகி நிறைய படங்கள் வந்து நேரேட் பண்றீங்க. இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஜஸ்ட் வேர்ட். நாங்க வந்து அன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் பின்னிலைக்கு எங்களை வந்து ஸ்கூல்ல கூப்பிட்டு நம்மளோட படத்தை வந்து என்ன சொல்றது அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஸ்கூல் குரூப்ல வந்து தெரிய வந்ததுக்கு அப்புறமா ஸ்கூல்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்க்குமே தெரிய வந்தது நம்ம சேனல் பத்தி. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய படங்கள் சிவில் கூட வந்து ஸ்கூல்ல அனௌன்ஸ் பண்ணாலும் நம்மளோட வியூவர்ஸ் ஆன நீங்க வந்து அந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கிரிட்டிசிசம் என்னவோ, உங்களோட ரிவ்யூ என்னவோ அது வந்து நிறைய டைம் சொல்லியிருக்கீங்க. ஒரு சில பேர் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணிருக்கலாம், ஒரு சில பேர் ஓகே இட்ஸ் அ குட் ட்ரை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரிதான் உங்களோட கிரிட்டிசிசம் எல்லாமே வந்து நாட் கிரிட்டிசிசம் ஃபார் அஸ், இட்ஸ் ஜஸ்ட் அன் என்கரேஜ்மெண்ட். நாங்க இன்னும் நல்லா பண்ணணும்,
இதுக்கு மேல இன்னும் நல்லா பெட்டரா எங்களோட ஸ்டாண்டர்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்ன்றதுக்கு நீங்க சொல்ற ஒரு அட்வைஸாவோ இல்ல நீங்க சொல்ற ஒரு சஜஷனாவோ நாங்க அதை எடுத்துப்போம். உங்க கிரிட்டிசிசம் நாங்க என்னைக்குமே தப்பா எடுத்துக்கணும். பேட் ரிவ்யூஸா இருந்தாலும் சரி, குட் ரிவ்யூஸா இருந்தாலும் சரி, இல்ல இம்ப்ரூவ் பண்ண சொல்ற விஷயங்களா இருந்தாலும் சரி, அது எல்லாமே நம்ம ஃபேமிலிக்காக நீங்க சொல்ற மாதிரிதான் நாங்க எல்லாருமே எடுத்துக்கிறது. ஸோ என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த 2025 முடிஞ்சு இந்த 2026 போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு நாங்க ஃபீல் பண்ணுவோம். உங்களோட எல்லா சப்போர்ட்டும் தான் இந்த 3 படங்கள் தாண்டி இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு 3 படங்கள் அனௌன்ஸ் பண்ணணும். இதுக்கு மேல நாங்க லைஃப்ல எந்தெந்த காரணம் போனாலும் சரி, இந்த சேனலால நாங்க எல்லாருமே ரீயூனைட் ஆகும். 2023 இருந்து 25 வரைக்கும் 3 படங்கள் தான் வந்திருக்கு. பெருசா கான்ஸ்டன்டா அப்டேட் வரல. பட் அப்பயுமே நீங்க கொடுத்த சப்போர்ட் தான் எங்களை இன்னுமே அடுத்த 3 படங்களை அனௌன்ஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல். இதுதான் நான் சொல்ல வந்தது. நான் நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். பட் கொஞ்சம் நிறைய ஷேர் பண்ணிட்டேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தமிழ உலகம் எல்லாமே